Blossom Petals Channel. Hi viewers, welcome to Blossom Petals Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு என்னென்ன டிஷ் 6 மாசம் முடிஞ்ச குழந்தைக்கு நம்ம என்னென்ன டிஷ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து 2 டிஷ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆப்பிள் மட்டும் வச்சு என்ன செய்யலாம், அப்புறம் ஆப்பிளும் கேரட்டும் சேர்த்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் மட்டும் வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் குழந்தை 6 மாத குழந்தையாக இருந்துச்சுன்னா ஒரு அரை ஆப்பிள் போதும். ஒரு 8 மாதத்துக்கு மேலே குழந்தைன்னா ஒரு ஆப்பிள் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாத குழந்தைன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு அரை ஆப்பிள் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்து பாருங்கள். முதல்ல வந்து ஆப்பிள் மட்டும் வச்சு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வேக வைக்கலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரமும் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டும் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வச்சு கூட வேக வைக்கலாம். இல்லாட்டி வேக வைக்கிறதுக்குனே தனியாக பாத்திரம் இருக்குது, நான் முன்னாடி வச்சுருந்தேன், இப்போ எனக்கு தேவையில்லைனால அது என்கிட்ட இல்லை. அது கூட வச்சு வந்து நீங்கள் வேக வைக்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இப்படி ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சு, நான் வந்து ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன் காட்டுறதுக்காக. நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு ஒரு மூடி வச்சுக்கோங்க, அப்போ தான் வேகும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லேசாக அமுக்கி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து 6 மாத குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நல்லா நசிச்சுக்கோங்க. எனக்கு திட்டாக இருந்துச்சுன்னா குழந்தைக்கு சாப்பிட தெரியாது, அதனால் இந்த மாதிரி நல்லா நசிச்சு கொடுங்க. இல்லாட்டி ஸ்பூனோட பின்பக்கம் இருக்கும்ல, இந்த மாதிரி ஸ்பூனோட பின்பக்கம் இருக்குல்ல, அதை வச்சு கூட இந்த மாதிரி நல்லா மசிக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, ஸ்பூன் இந்த மாதிரி குழியாக இருக்கிற ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. எடுத்து அது பின்பக்கத்தை வச்சு இப்படி நல்லா நசிச்சிங்கன்னா நல்லா இதாகும். நசிச்சு உங்கள் குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து கொடுக்க வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, இல்லை ஆப்பிள் வந்து சில ஆப்பிள் வந்து கொஞ்சம் நறுன்னு இருக்கனால ரொம்ப இந்த மாதிரி நைஸாக வேகாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து மிக்சியில் வந்து ஒரு அடி வேணால் அடிச்சுக்கலாம். லைட்டாக இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி ஆயிரும். அதை கூட எடுத்து வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். ஆனால் ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் மட்டும் அப்படி கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரியே கொடுத்து பழகுங்க. ஏன்னா அப்போ தான் செமிக்கிற அந்த தன்மை வந்து குழந்தைக்கு வந்து அதிகரிக்கும். மிக்சியில் அடித்து கொடுக்குறவங்க கொடுக்கலாம், ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஒரு 8 மாதம் வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசிச்சு கொடுக்கவே ட்ரை பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி வந்து அடுத்து வந்து கேரட்டும் ஆப்பிளும் சேர்த்து எந்த மாதிரி டிஷ் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்பிள் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து கேரட் போதும். பெரிய கேரட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 போதும். சின்னதுன்னா ஒரு பாதி கேரட் வச்சுக்கோங்க. ஒரு முழு ஆப்பிள் போடுறீங்க அப்படின்னா ஒரு முழு கேரட் போடுங்க. அப்போ தான் ரெண்டுமே அந்த டேஸ்ட் வந்து சரியாக வரும். இந்த மாதிரி வச்சு அப்பளம் வேக வச்ச மாதிரியே நம்ம வந்து இதையும் வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் வேகட்டும், ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். கேரட் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி அமைக்கி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்துருச்சு. ஆப்பிளும் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன செய்யுங்கன்னா இது ரெண்டையுமே சேர்த்து மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சிருங்க. அடிச்சிங்கன்னா ரெண்டும் கலந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க மிக்சியில் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மிக்சியில் நல்லா அடித்து இந்த எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் அடிச்சிட்டோம், நல்லா இதாகிருச்சு. இப்போ வந்து குழந்தைக்கு வந்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. தண்ணி வேணுங்கிறவங்க தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க. ஆப்பிள்லே தண்ணி இருக்கும், ஆனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவாயிரும். குழந்தைக்கு சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்காக வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதுவரை குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம ஊட்ட போகிறோம். அதனால் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கொடுத்திங்கன்னா அதுகளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே வீவர்ஸ், இன்னும் ஒரு அழகான டிஷ்ஷோடு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.